கேமரா மாதிரி இருக்கும். சரி, மேக்னெட்டிக் செப்பரேஷன் கெமிஸ்ட்ரியில் 12th கெமிஸ்ட்ரி மேக்னெட்டிக் செப்பரேஷனில் அது எப்படி பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி அது டெரிவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இது என்னென்ன தெரியணும்னா, மொத்தம் கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி அது வந்து ஒரு மெட்டல்ஸ் பற்றி படிக்கிறது. அதில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர், அந்த மெட்டல்லேருந்து அந்த ஓரை பிரிக்கிறது எப்படின்னா 3 வகை: கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரோடு மெட்டல், ரிஃபைனிங் ஆஃப் ரோடு மெட்டல். ஓகே, அதில் வந்து கேங் ஒன்று இருக்குது. கேங்குன்னா வந்து ராக்கி நான் மெட்டாலிக் சிலிசியஸ் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் ஓர் இஸ் கால்ட் அஸ் கேங். இந்த ராக்கி நான் மெட்டாலிக் அந்த சிலிசியஸ் இந்த தேவையில்லாத இருக்கிறது தான் கேங். அது ஒரு கல்லில் இருக்கிறது கேங். அப்புறம் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா அந்த கான்சன்ட்ரேஷன், அது என்ன கான்சன்ட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் விச் இஸ் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அந்த மெட்டலர்ஜி ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த அழுக்கு எடுக்கிற அந்த இப்போ ஒரு கல் எடுக்கிறீங்கன்னா அந்த கல்லை வந்து சும்மா அப்படியே எடுத்து நீங்கள் விளாடுவீங்களா, அதை வந்து அந்த அழுக்கை தட்டி விட்டு தள்ளுவீங்க. ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். The removal of impurities is known as concentration. And the concentration is classified into 4 types: gravity separation, magnetic separation, froth, flotation, leaching. இப்போ கிராவிட்டி செப்பரேஷன் என்னன்னா, ஓர்ஸ் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி விச் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் கேங். ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து செப்பரேட் கேங் இருந்து செப்பரேட் பண்ணும். கேங் என்னது அந்த ரிமூவ் அந்த இம்ப்யூரிட்டிஸ் அது இருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆக்கும். அதுக்கு என்ன பண்ணும், தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுவீங்களா, அந்த அப்புறம் அந்த வந்து அந்த மண் போயிடும், அந்த கிராவிட்டி போயிடும். ஹைட்ராலிக் வாஷிங்னு சொல்கிறாங்க, போயிடும். ஓர் இஸ் ஃபைன். அது ப்ரொசீஜர் எப்படின்னா, அந்த ஓரை வந்து ஃபைனலி பவுடர் பண்ணிட்டு இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் ஆஃப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் லைட்டர் கேங் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வாஷ் த வே. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா Fe2O3 ஆர் SnO2. அடுத்து என்னன்னா, இப்போ மேக்னெட்டிக் செப்பரேஷன். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ். அது என்னன்னா, இப்போ இந்த ஃபிலிமுக்கு 2 ரோல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 2 ரோல் இருக்கும், லெஃப்ட் ஒன் ரைட் ஒன்று. ஒன்றில் வந்து மேக்னெட்டு வந்து ஒன்று வந்து மேக்னெட், இன்னொன்று நான் மேக்னெட். அது பக்கத்தில் வந்து முட்டை கொடுக்கறதுக்காக இன்னொன்று வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். அந்த பெல்ட்டை விட்டு வெளியே வரும்போது மேக்னெட்டிக் பவர் அந்த பவுடர் பண்ண ஓரம் வந்து இப்போ நம்ம அதை ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டுடணும். அந்த பெல்ட்டை விட்டு அது வெளியே வரும்போது அந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கும். அந்த மேக்னெட் ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து அந்த மேக்னெட்டிக் அது வந்து மேக்னெட்டை விட்டு வெளியே வந்துடுச்சுன்னா அது வந்து நான் மேக்னெட்டிக். எப்படி சொல்ல வரோம்னா, இப்போது ஒரு அதில் வந்து இப்போ நீங்கள் கோல்டு போடுறீங்க, அப்புறம் கொஞ்சம் மேக்னெட் போடுறீங்க, ரெண்டுத்தையும் கலந்தே போடுறீங்க. பொடி மேக்னெட்டையும் பொடி கோல்டையும் போடுறீங்க. அதில் ஒரு அந்த அந்த பைப்புக்குள்ளே பவுடரோட அதை பவுட்ரு பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த பைப்புக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு பெல்ட் இப்படி இந்த பக்கம்னு இந்த பக்கம்னு 2 சைடு மூவ் ஆகிட்டு இருக்குமா. இப்படி மூவ் ஆகும்போது அந்த பெல்ட்டை விட்டு வெளியே வரும்ல, வெளியே வரும்போது நான் மேக்னெட்டிக் வந்து கீழே விழுந்துருது. இப்போ அந்த கோல்டு வந்து நான் கோல்டு நான் மேக்னெட்டிக் வச்சுக்கலாம், அது வந்து ஒரு டப்பால் கீழே விழுந்துடும். இப்போ மேக்னெட்டிக் நார்மல் மேக்னெட் என்ன ஆகும், அப்படியே ஒட்டிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் இந்த மேக்னெட் கம்மியாகும்போது அடுத்த டப்பா விடும். அதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். அடுத்தது ஃப்ளாத் ரொட்டேஷன்னா, இப்போ வந்து ஒரு பீக்கர் மாதிரி எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஒரு பீக்கர் மாதிரி. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்டரும் பவுடர் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, அந்த க்ரஷ் பண்ணால் அந்த ஓரை போட்டுக்கிறீங்க, பவுடரோட ஓரை போட்டு வாட்டர் அண்ட் பைன் ஆயில் ஆட் பண்ணுறீங்க. வாட்டர் அண்ட் பைன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏர் இஸ் பாஸ் த்ரூ இட். ஒரு பைப் மாதிரி வச்சுக்கிறீங்க, அதுக்குள்ளே கம்ப்ரஸ்ட் ஏர் போகுது, இஸ் பாஸ் த்ரூ இட் அண்ட் ஃப்ராத் இஸ் ப்ரொடியூஸ். அந்த ஃப்ராத் வந்து அந்த காற்று உள்ளே போகிறதுனால அந்த அதுலேருந்து மேலே அப்படியே காற்று வருது. அதுக்கு கூட நீங்கள் சைனைடில் ஆட் பண்ணணும், கொஞ்சம் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் ஓவர் பார்ட்டிகல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கலெக்டர் சோடியம் மெத்தில் சன்டேட் ஸ்டிக் டு ஃப்ராத். சோடியம் மெத்தில் சன்டேட் அந்த மாதிரி இருக்கிறத ஸ்டிக் டு ஃப்ராத்தோட ஸ்டிக்காகி இப்படி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த இம்ப்யூரிட்டிஸ் செட்டில்ஸ் இந்த பாட்டம் ஆஃப் த டேங்க் சொன்னல, மேலே மிதக்க ஆரம்பிச்சோம் அந்த இம்ப்யூரிட்டிஸ். இந்த நுர மாதிரி, சாம்பார் நுர மாதிரி. The froth is skimmed off and dried to recover particles. ஃப்ராத் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி மிதக்க ஆரம்பிச்சிடும் ட்ரையாக. அது அப்புறம் அப்படி ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இல்லாதது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்ட அந்த ஓரோட பார்ட்டிகல்ஸை வந்து எந்த மாதிரி சொல்லலாம்னா, அந்த மேலே மிதக்கிற அந்த பபுள்ஸ் தான் ஃப்ராத். அது வேஸ்ட், அது களி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் களின்னா சும்மா வச்சு கீழே போட்டு வளர்றதுக்கும் யூஸ் ஆகுது அந்த ஃப்ராத்து. அதுக்குள்ளே இருக்க இந்த மாதிரி அந்த இம்ப்யூரிட்டிஸ் தான் அந்த ஃப்ராத்தா. அதுலேருந்து மிச்சம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ்.
அது வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா அதோட கம்ப்ரஸிங் ஏஜென்ட் வந்து ஜிங்க் பிளண்டே அண்ட் கலீனா பிபிஎஸ். இட்ஸ் கான்சன்ட்ரேட். அது ரெண்டும் வந்து இந்த மெத்தடை வச்சு ஃப்ராத் ரொட்டேஷனை வச்சு அந்த ஜிங்க் பிளண்டேவையும் கலீனாவையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டிப்ரெஷிங் ஏஜென்ட் இதுக்கு என்னென்னா NaCN அண்ட் Na2CO3 ஆர் ஆடட் டு டிப்ரெஸ் த ஃப்ளாட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. அப்புறம் அந்த சல்ஃபைடோஸ் பை ஃபார்மிங் அண்ட் இன்சால்பிள் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிற டாபிக். அந்த கான்சன்ட்ரேஷனில் வந்து ஒரு ஓரை ஃபஸ்ட் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டலில் அந்த என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கேங்கை. அதில் இருக்கிற ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் ரிமூவ் இம்பியூரிட்டிஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் வந்து அதோட டிவிஷன்ஸ் தான் கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃப்ளாட் ரொட்டேஷன், லீச்சிங். அதில் 3 பாத்திரம் இன்னொன்று எங்களுக்கு எடுக்கவே இல்லை. தேங்க்யூ, பாய் பாய்.